Hi friends, welcome to Jobs Media. இன்னைக்கு நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலில் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க். இது நான் டேட்டா என்ட்ரி ஒர்க் மட்டும் சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக இது ஒரு கிராஃபிக் டிசைன் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை அக்கௌண்ட்ஸ் ஜாபாக இருக்கலாம், இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஜாபாக இருக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, நீங்கள் வீடியோவை கேட்டு அந்த கண்டென்ட் டைப் பண்ணி கூட கொடுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மல்டி பிளாட்ஃபார்ம், மல்டி ஜாப்ஸ் உள்ள பிளாட்ஃபார்மை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேங்க. ஓகேவா? இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 பிளாட்ஃபார்ம் பற்றி சொல்ல போகிறேன். 2 பிளாட்ஃபார்ம், ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் பேச போகிறேன். செகண்ட் ஒன்று வந்துட்டு வீடியோ நடுவில் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறேன் என்னன்றது. ஸோ வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்துட்டு வாங்க. இப்போது இந்த பிளாட்ஃபார்மில் உள்ள அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ப்ளஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுறதா என்னன்றது. ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரலாம் உங்களுக்கு ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா $10 கிட்ட நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். $10 இன்றைக்கி வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா $900 வரைக்கும் தாராளமாக 1 ஹவர் ஒர்க்கு நீங்கள் எடுக்கலாம். ப்ளஸ் இந்த 1 ஹவர் ஒர்க்கு நீங்கள் டைப் பண்ணி கூட எடுக்கலாம், இல்லை வந்துட்டு PDF டு வேர்ட் கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஜாபுக்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, டாப் டு பாட்டம் வரைக்கும் எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாக்கா என்ன அட்வான்டேஜ், எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் என்ன டிஸ்அட்வான்டேஜ், எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியூவர்ஸான நீங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ஜாப் வீடியோ அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட் வரக்கூடாது, எல்லா இன்ஃபர்மேஷனும் கீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நாங்கள் மெனக்கெட்டு இந்த வீடியோ மேக் பண்ணி ஃபுல் டுட்டோரியல் உங்களுக்கு போட்டுருக்கோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? அதான் தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முடியல ஒரு லைக் கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அவங்களும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் மறக்காமல் அதோட பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஜாப்ஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஏன் சொல்கிறேன்னா நம்ம சேனலில் போகிற ஜாப்ஸ் எல்லாமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹியூஜ் ரிட்டர்ன், அதாவது நல்ல ஏர்னிங் உள்ள ஜாப்ஸை தேடி எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருக்க போகுது. சப்போஸ் அப்ளை பண்ணுற ஃபார்மேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி போடுற வீடியோலாங்க, இதுக்கு முன்னால் இருக்க வீடியோ கூட நீங்கள் எடுத்து தேடி பாருங்கள். எல்லாமே நாங்களாக மேனுவலாக உட்காந்து அப்ளை பண்ணி காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு மேபி 10th படிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமா, இல்லை 10th கீழே படிச்சவங்களா இருக்கலாம், இல்லை எனி டிகிரி ஹோல்டராக இருக்கலாம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்கலாம், வாட் எவர் மேபி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நாம் எல்லா டியூட்டோரியலும் எடுக்க போகிறோம், எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால் நாங்கள் டோட்டலாக அப்ளை பண்ணி காமிச்சா தான் எல்லா தரப்பு மக்களுக்கும் புரியும். அவங்க ஜஸ்ட் மொபைலை வச்சு ஜஸ்ட் உட்காந்து சிஸ்டம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியான டியூட்டோரியல் எடுத்து கொடுக்கறதுனால நல்ல குட் கமெண்ட்டும் வந்துட்டுருக்கு நமக்காக, நம்ம சேனலுக்காக. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போது இந்த ஜாபை பொறுத்தவரை இன்னும் அடிஷன் சொல்ல போகிறது என்னென்னாக்கா, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், உங்கள் மெயிலுக்கு நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்க போகுது. அதுவும் இப்போ நான் உள்ளே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் பாருங்கள், என்னென்ன ஸ்கில் செட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது. நீங்கள் என்ன ஸ்கில் செட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப்ஸ் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்க போகுது. அண்ட் ஒன் மோர் திங், நான் இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுற பிளாட்ஃபார்ம் வந்துட்டு வெரி 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 ஜென்யூனான பிளாட்ஃபார்ம். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கூகுளில் போங்க, இல்லை நிறைய ட்ரஸ்ட் பைலட் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்மில் போய் பாருங்கள். எந்த பிளாட்ஃபார்ம்னா நான் சொல்கிற இந்த ஒரு ஜாபோட பிளாட்ஃபார்மை ஓகேங்களா, நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபீட்பேக் நல்லா தாங்க இருக்கும், குட் ஃபீட்பேக் தான். பிகாஸ் டேட்டா என்ட்ரி ஃபீல்டுலேயே, அதாவது டேட்டா என்ட்ரி கிடையாது, ஒர்க் அட் ஹோம் ஃபீல்டுலேயே, கரெக்டாக சொல்லணும்னாக்கா ஒர்க் அட் ஹோம் ஃபீல்டுலேயே வந்துட்டு தி பெஸ்ட் ஜாப்ஸ் கொடுக்குற ஜென்யூனான ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டாக்கா 2 பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. அந்த ஒன்று தான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற அப்வொர்க். ஓகேவா? அந்த அப்வொர்க் வந்துட்டு மேபி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, இன்றைக்கி உங்களுக்கு நான் இதை வந்துட்டு ஃபுல் டுட்டோரியல் எடுக்கும்போது சில சேஞ்சஸ் ஆகிருக்கு, நான் அதையும் உங்களுக்கு நடுவில் காட்டுறேன். ஓகேவா? இன்றைக்கி கரண்ட் டேட்டுக்கு என்ன அப்டேட் இருக்குது அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இந்த அப்வொர்க். அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு என்னது வீடியோக்கு நடுவில் சொல்ல ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இப்போ இந்த அப்வொர்க் பொறுத்தவரை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒரு சில ஜாப்ஸையும் காட்டுறேன், எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது, அந்த ஜாப்ஸ்க்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்க போகிறோன்றத சொல்கிறேன். நாம் எப்படி நம்ம அமௌண்ட்டு கோட் பண்ண போகிறோம், ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்கில் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்க போது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாக்கா ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கேட்பீங்க ஒரு 1 ஹவருக்கு, இல்லை ஒரு பேஜ் டைப் பண்ணுறதுக்கு. சப்போஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாக்கா அவங்க என்ன கேட்பாங்க, இல்லை ஒரு எல்டர் ஏஜ் பீப்புளாக இருந்தாக்கா அவங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நாலேஜுக்கு ஏற்ற பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்டை அந்த இடத்துல வந்து கோட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பேமெண்ட் எங்கே கோட் பண்ணலாம், எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குற ரேஞ்சில் அவங்க ப்ராஜெக்ட் அனுப்புவாங்க, எல்லாமே டாப் டு பாட்டம்
கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளஸ். உங்கள் சப்போர்ட்லாம் எதுவுமே பாசிபிள் கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வேஸ்ட் ஆகாது. அந்த அக்ரிமெண்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிறேன் இந்த அப்போர்க்கோட லிங்க், பிளாட்ஃபார்ம் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆஸ் வெல் அஸ் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டில் எங்கனாலும் ஒரு இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோக்குள்ளார வாங்க. நான் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் தான் வர போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப் யுவர் ஒர்க் கேம் இட் இஸ் ஈஸி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதில் என்ன கொடுக்குறாங்க, நோ காஸ்ட் டு ஜாயின் அவங்க கிளியராக கொடுத்தாங்க. ஸோ இது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜாப் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ண போகிறோம், அதுதான் சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வித்தவுட் பிரேக்கிங் பேங்க்னு சொல்ல வராங்க. அதாவது நம்மளோட பேமெண்ட் வந்து எங்கேயுமே வந்து லேக் ஆக போகிறது, பேமெண்ட் கரெக்டாக ரெகுலரைஸாக கொடுத்துட்டு இருக்க போகிறோன்னு சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே டாப்பில் பாருங்கள் லாகின் அண்ட் சைன்இன் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சைனப் ஃபஸ்ட் பண்ணிடலாம். சைனப் பண்ணதுக்கப்புறம் நான் அதோட லாகின் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்ளை பண்ணும்போது. இப்போ நான் சைனப் கொடுத்ததுமே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல 2 ஆப்ஷன் காட்டுது. ஜாயின் அஸ் அ கிளைண்ட் ஆர் ஃப்ரீலான்சர் சொல்கிறாங்க. கிளைண்ட்டுன்றதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நமக்கு வந்து ஜாப் கொடுக்க போகிறவங்க. சரி, சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் ஜாப் கொடுக்குறீங்கனாலும் இதில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அண்டு செகண்ட் ஒன்று வந்து ஃப்ரீலான்சர், நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீலான்சர் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக உள்ள ஆப்ஷன் செகண்டு. இப்போ நான் செகண்ட் கொடுத்துட்டு கீழே கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? சப்போஸ் ஆப்பிள் ஆக்சசரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அதை லாகின் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மெயில் ஐடி உங்களுக்கு இங்கே காட்ட போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அந்த செகண்ட் ஒன்றில் என்னோடய மெயில் ஐடி காட்டுது பாருங்கள். நீங்கள் அதை டைரெக்டாக கொடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் அது இல்லைன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களோட கண்ட்ரியை கொடுத்து கீழே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் க்ரியேட் மை அக்கௌண்ட் கொடுக்கலாம். கொடுக்குறது முன்னாடி அந்த டேர்ம்ஸை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் திருப்திக்கு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் யுவர் அக்கௌண்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் கொடுத்த உடனே எனக்கு இங்கே கெட் ஸ்டார்டட் கார்டு பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே கெட் ஸ்டார்டட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து ஜென்ரலான கொஸ்டின் தான். எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் போனாக்கா நம்மளோட நாலேஜ் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உள்ள ஒரு 1 of 3 கொஸ்டின்ஸ் தான். இதில் ஃபஸ்ட் பேஜை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ எம் பிராண்ட் நியூ டு திஸ் அப்படின்னாங்க. ஸோ நான் ஃப்ரெஷர், நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்றதுக்கு மீனிங் அது. அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதை பற்றி இருக்குதுன்னு சொல்ல வருது. அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்ட்ன்றது வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரொஃபஷனல் வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஜாபோ இல்லை மற்றபடி சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறது நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம சர்வீஸ் சைட் என்ன பண்ணேன்னாக்கா, இந்த மிடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எனக்கு இன்டர்மீடியட் எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றதுக்காக நான் அந்த நடுவில் உள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல் செட் என்னன்னு கேட்க வராங்க இந்த ஃப்ரீலான்சிங்கில். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டு ஏர்ன் மை மெயின் இன்கம், அது என்னோட மெயின் இன்கமாக தான் நான் இதை கன்சிடர் பண்ணி நான் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்றது. செகண்ட் ஒன்று வந்து நமக்கு பார்ட் டைமாக இருந்தால் போதும்னு சொல்ல வருது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறதுக்காக நான் அப்ளை பண்ணுறேன், ஜாப் கிடைச்சா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்டு லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு கோல் செட் எதுவும் இல்லைன்ற மாதிரி, அது ஆப்வியஸ் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. அண்ட் தேர்ட் ஒன்று கொடுக்காதீங்க, அந்த செகண்ட் ஒன்று கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தான் என்னோடய சாய்ஸாக இருக்க போகுது. ஏன்னா நான் இதில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறேன்டா கான்ஃபிடென்ட், நாம் வந்து நம்மளோட கிளைண்ட்டு கொடுத்தது தான் நமக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஜாபை ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்டு ஹவு வுட் யூ லைக் டு ஒர்க் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் வந்து இண்டிவிஜுவலாக எனக்காக தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன்றது. அண்டு செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, இது பேக்கேஜ் ஆஃப் மை ஒர்க். ஓகேவா? இது என்னென்னாக்கா, நான் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் நான் வச்சுருக்கேன். நான் உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸை வாங்கி நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்ற மீனிங் தான் அது. சரி, சப்போஸ் நீங்கள் அப்படி பண்ணுற ஐடியா இருந்தால் செகண்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இண்டிவிஜுவல் நீங்கள் மட்டும் வீட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து எல்லாமே ரொம்ப கிளியராக 1 by 1 சொல்லி கொடுக்குறேன். எங்கள் ஸ்கிப் பண்ண மட்டும் பார்த்துருவாங்க, அது மட்டுமே போதுமானது. நீங்கள் இந்த ஜாப் கரெக்டாக அப்ளை பண்ணி இதோட டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு க்ரியேட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு போகிறேன். இப்போ அடுத்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, ஹவு டு லைக் டு டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை பற்றி நீங்கள் எங்ககிட்ட எப்படி நீங்கள் கன்வே பண்ண போகிறீங்க, சொல்ல போகிறீங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியணுமே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லிங்க்டின் இருக்கு இல்லையா, லிங்க்டின் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த லிங்க்கை இங்கே கொடுத்துக்கோங்க, மெயில் ஐடி.
கீழே செகண்ட் ஒன்று அப்லோட் யுவர் ரெஸ்யூம்ன்றது ரெகுலராக நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட் வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை இந்த இடத்த நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. இப்போ தேர்ட் ஒன்று பாருங்கள், ஃபில் அவுட் மேனுவலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15 மினிட்ஸ் ஆகும் சொல்ல வராங்க அதை ஃபில் பண்ணுறதுக்கு. 15 மினிட்ஸ் ஆகாது, நான் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு ரெஸ்யூம் கூட அட்டாச் பண்ணிடலாம் செகண்ட் ஒன்று. பட் உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மோட்டிவ் எனக்கு இருக்கிறதால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே என்னத்துக்கு கிளியராக காட்டுறேன். பிகாஸ் உங்களுக்கு எதுவுமே நான் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதான் நான் எல்லாமே காட்டிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே எனக்கு இந்த மாதிரி வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஏரியா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம், எதில் ஒர்க் பண்ண தயாராக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போதைக்கு நான் இதில் வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ் செலக்ட் பண்ணிடுறேன். அதில் இந்த சைடில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் எடுத்துக்க போகிறேன் அண்டு கஸ்டமர் சர்வீஸ் எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் உங்களுக்கு வேறு எதுலையா நாலேஜ் இருந்தால் லெஃப்ட் சைட் கார்டு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. அதை செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சப்டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இது வந்துட்டு உங்களோட ஆட் ஆன் ஸ்கில்ல ஆட் ஆகிட போகுது உங்களுக்கு ஜாப் கொடுக்கறதுக்காக. இப்போ மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துலையே நாம் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு மோட்டிவில் ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன் ஃபியூச்சர் நமக்கு வேணும்னாக்கா நம்ம மேலே சேஞ்ச் பண்ணிக்கலாம் கூட அவங்க ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் நமக்கு. நம்ம இந்த இடத்துல இப்போது உங்களுக்கு என்ன தெரியுமா செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நமக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த கீழே காட்டுற ஏரியாஸில் நமக்கு ஏதாவது ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் இருக்குன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. என்னோடய ஸ்கில்ஸ் வந்து எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு நான் என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன்னாக்கா டெக்னிக்கல் சப்போர்ட் எடுத்துக்கிறேன், கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபோன் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிறேன் அண்ட் டெக். ஓகேவா. இது மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எந்த ஏரியா உங்களுக்கு தெரியுமோ, உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நாம் யார் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு டைட்டில் கொடுக்க சொல்கிறாங்க ப்ளஸ். சரி, சப்போஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் கோடிங் கிரியேட்டர் இருந்தால் கோடிங் கொடுத்துக்கோங்க, கிராஃபிக் டிசைனாக கிராஃபிக் கொடுத்துக்கோங்க. அண்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா என்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்ட் தான் கேட்குறோம் அப்படின்றதுனால. ஓகேங்களா. இதை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்கா அதை நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஃப்ரெஷராக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னா மட்டும் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில் பற்றி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதில் ஸ்ட்ராங்னு கேட்க வராங்க. நம்ம மதர் டங் எதுனாலும் இருக்கலாம், அடிஷனல் நம்ம எந்த லாங்குவேஜ்லாம் படிச்சிருக்கலாம், தப்பு கிடையாது. பட் நம்ம வந்துட்டு ஒரு பொறுத்தவரைலாம் வந்து நம்ம ஒரு ஆன்லைன் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒர்க் பண்ணால் நமக்கு இங்கே ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் தேவைப்படும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இங்கிலீஷை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்ததும் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பேசிக்காக அதுக்கப்புறம் கன்வர்சேஷனல் அண்டு நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க, இல்லை நேட்டிவ் லாங்குவேஜ்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக உங்களுக்கு தெரியுற லாங்குவேஜை இந்த ஆட் லாங்குவேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு அடிஷ்னலாக அட்வான்டேஜ் தான் கொடுக்க போகுது. ஓகேவா. இப்போ இங்கே உங்களோட பயோவை பற்றி கேட்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டைட்டில் கொடுத்தோம். நான் வந்து டேட்டா என்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஏதோ சம்திங் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருங்க அந்த டைட்டில் ஃபஸ்ட் ஒன்று. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இப்போ நான் என்னை பற்றி இந்த இடத்துல டைப் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் டைப் பண்ணுவோம், இல்லை நான் இங்கே என்ன டைப் பண்ணணும் அதையே கூட டைப் பண்ணிட்டு, சப்போஸ் உங்களுக்கு இன்னும் பெட்டராக வேணும், இன்னும் வேறு மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா சாட் ஜிபிடியில் போய்ட்டு கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா. டேட்டா என்ட்ரி எக்ஸிக்யூட்டிவோட டீட்டெயில்ஸு இல்லை அவங்கள ப்ரீஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துட போது, அதை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பு கிடையாது. உங்களோட ப்ரீஃப் இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து இவங்ககிட்ட பேமெண்ட் கேட்க போகிறோன்னு கொடுத்துருக்காங்க. பர் ஹவர் தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் ஹவர்லி ரேட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து டாலர் வேல்யூ தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா. அது கரெக்டாக கேல்குலேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னு எனக்கு இங்கே காட்டுது பாருங்கள், $3 $999 வரைக்கும் நம்ம வந்து 1 hour கிளைம் பண்ணலாம் சொல்கிறாங்க. நம்ம ஆப்வியஸ்லி கணக்கு பிரகாரம் பார்த்தாக்கா நான் $3 கொடுத்தா கூட எனக்கு வந்துட்டு $250 1 hourக்கு நான் வாங்கலாம். பட் இது ரொம்ப கம்மியான ரேட்டு. அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா $10 நான் அந்த இடத்துல எனக்கு தேவைன்றதை நான் கொடுத்துறேன். உங்கள் சாய்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. $10 வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்துட்டு $800 to $900 வரைக்கும் வரும் 1 hourக்கு. ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு சைஸை பர்சன் அதிகமாக கொண்டு வர ஃபீல்டு இருந்தால் கூட இது வந்து யூஎஸ் கிளைண்ட் இருந்ததுனால யூஎஸ்ஏ நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஸ்டாஃப்ஸு. அவங்க கேட்குற சேலரிக்கு நம்ம கேட்குற சேலரி பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ் பார்த்தா அதுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்க போகுது. ஸோ $10 ஆவரேஜ் நீங்கள் கொடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகேவா. இப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஃபீஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. இது வந்துட்டு நார்மலாக கிளைண்ட்டு ஜாப் கொடுக்க கிளைண்ட் ஒரு இடத்துல இருக்க போகிறாங்க. நடுவில் அப்போர்க்குன்ற பிளாட்ஃபார்ம் இருக்குது, இந்த சைடு நாம இருக்கோம். ஸோ அவங்ககிட்டருந்து இவங்க கமிஷன் வாங்கிட்டு, அதாவது அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறது கமிஷன் நம்மகிட்ட சார்ஜ் பண்ண போகிறாங்க, அந்த கமிஷன் தான் அது. ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பப்ளிஷ் யுவர் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொஃபைல்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த இடத்துல இந்த டேட்டா வருது உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க, கண்ட்ரி எல்லாமே கொடுத்துக்கோங்க, உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, எல்லாம் மேண்டேட் தான் கேட்டிருக்காங்க. சிட்டி அண்ட் ஜிப் கோட் கொடுத்துக்கோங்க, உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் இதில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேவா. அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரப்போகுது. இதில் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆல்ரெடி என்ன ஃபீட் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே உங்களுக்கு காட்ட போகுது. ஓகேவா. இப்போ இங்கே கீழே பாருங்கள், நான் இது வந்து என்னோடய ஃபோட்டோ இருக்குது, என்னோடய ப்ரொஃபைல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் டேட்டா என்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் தான் டைட்டில் கொடுத்துருந்தேன். என்னோடய ப்ரீஃபும் கீழே காட்டுது. ஓகேங்களா. இது எல்லாமே நான் வந்து $10 நான் முன்னால் பேஜை பார்த்தோம் இல்லைங்களா, $10 வந்து 1 ஹவருக்கு நான் கேட்டிருக்கேன். அதுவும் இங்கே காட்டிடுச்சு. அண்டு கீழே ஒர்க் ஹிஸ்ட்ரி எஜுகேஷன் எல்லாமே நான் இந்த டெமோக்காக உங்களுக்கு காட்டுறது தான். நான் வந்து ஒரு சில ஆட் பண்ணல, ஃபியூச்சரில் ஆட் பண்ணிக்கலாம், பெண்டிங்கில் வச்சுருக்கேன். அதுதான் அந்த டீட்டெயில்ஸ் இல்லை, பட் ப்ளஸ் கார்டு பாருங்கள், தேவைன்னா ஃபியூச்சரில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ரொஃபைல் இந்த இடத்துல ரெடி ஆகிடுச்சின்னு சொல்ல வராங்க. இது வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் கூட கனெக்ட் ஆகும் போது இதில் வந்து நிறைய ஜாப்ஸ் கொட்டி கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன ஜாப்னாலும் எடுத்து இந்த ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2-3 டெக்னிக்கல் ஆஸ்பெக்டோடு போட்டுக்கோங்க. நான் என்ன கிளியராக சொல்ல வரேன்னாக்கா, சப்போஸ் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் தெரியும், அக்கௌண்ட்ஸும் கொடுத்துக்கோங்க. டேட்டா தான் பண்ண போகிறீங்க, டேட்டா என்ட்ரியும் கொடுத்துக்கோங்க. அதுக்கு உண்டான ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. பட் அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு கிளியராக இப்போ இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த ஒர்க் நீங்கள் ஒர்க் பண்ணணும், அதாவது அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்க இல்லைங்களா மெயிலுக்கு, அதில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து லாகின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அனுப்பும் போதே வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் அதோட நேம்லேருந்து அதுக்கு எவ்வளோ அவங்க பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான்றதுல கிளியராக நம்ம கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 1 or 2 காட்டுற பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பெஸ்ட் மேட்சஸ்ன்றது வந்து என்ன சொல்ல வராங்க, நம்மளோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகிறது. மோஸ்ட் ரீசன் நிறைய வந்துருக்கிற ஜாப்ஸ் சொல்ல வராங்க. அதுக்கு சேவ் ஜாப்ஸ்னால் நம்ம வந்து ஏதாவது ஜாப் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம், நம்ம வந்து ஆர்டர் எடுத்துட்டாக்க நம்ம இந்த இடத்த காட்ட போகுது. ஓகேவா. இப்போது பெஸ்ட் மேட்சஸில் கொஞ்சம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்காக காட்டலான் இருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஒரு ஜாப் இருக்குது இல்லையா, ஒன்று நான் வந்து எதாவது கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த லாங் டேர்ம் செக்ரட்டரி ஒர்க் அப்படின்ட்டுருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. மஸ்ட் இங்கிலீஷ் வெல் இருக்குன்னு சொல்ல வராங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இந்த ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஜாப் பாருங்கள். ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா என்ட்ரி பில்லிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நான் இந்த ஜாப் வேணும், நான் இது ஒர்க் பண்ண நான் ரெடியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் ஜஸ்ட்டு உள்ளே போய்ட்டு கிளிக் பண்ண போகிறேன். அதுக்கு அவங்க எவ்வளோ ரேட் கொடுக்குறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகுது. இதில் பாருங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க நமக்கு. இந்த ஜாபில் வந்து என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், அதோட நீட்ஸ் எல்லாமே அவங்க இந்த இடத்துல டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நான் இது ஒர்க் பண்ணால் இந்த இடத்துல வந்து இருக்கு பாருங்கள், பைக் கனெக்ட்ஸ் டு அப்ளைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது அப்ளை பண்ணுறது ரொம்ப ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் போது, அது ஈஸியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய நோட்டிஃபிகேஷன், நிறைய ஜாப்ஸ்க்கு இதுலேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இது வந்து ரொம்ப கேரண்டியான பிளாட்ஃபார்ம்ன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கொடுக்க போகிறாங்க. அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வரப்போது, உங்களுக்கு பேமெண்ட்டும் கரெக்டாக வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஜாபும் நீங்கள் உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டும் உங்களோட இமெயிலில் இன் ஃபியூச்சரில். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஜாபுமே எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது பாருங்கள். நான் கொடுத்த ப்ரொஃபைல் மேட்ச் ஆகாமல் இவ்வளோ ஜாப்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நான் பேமெண்ட்டு செக் பண்ண போகிறேன். அதை நான் ரீட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு எது மேட்ச் ஆகும் நான் டிசைட் பண்ண போகிறேன். டிசிஷன் உங்கள்கிட்ட தான் இருக்க போது, அதுக்கு ஏதாவது நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டிக்கெட் ப்ரீசேல் சைன் அப்னு கொடுத்துருக்கேன். இது டேட்டா என்ட்ரி ஜாப் தான் இருக்க போகுது. ஓகேவா. இந்த மாதிரி ஜாப்ஸும் நிறைய நமக்கு வந்துட்டு இருக்க போது, உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அதை நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிக்கெட் ப்ரீசேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்க போது. நான் ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. பைக் கனெக்ட் இருக்குல்லையே, அதில் போய்ட்டு நம்ம இந்த ஜாபுக்கு எனக்கு வேணும் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். ஓகேவா. அதே போல் இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இந்த ஜாப் யாருக்கு நம்ம கொடுக்குறாங்கிற டீட்டெயில்ஸும் அந்த ரைட் சைடில் கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூகேலேருந்து வந்திருக்கு. இதில் வந்துட்டு 3 ஜாப்ஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க இவங்க ப்ரொவைட் பண்ணுறது. அண்ட் இதில் கீழே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஸ் தென் 30 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் 1 வீக்குக்கு. ஓகேவா. அண்ட் நம்ம இன்டர்மீடியட் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் அப்ளை பண்ணும்போது. அதுக்கு ஏற்ற தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சாய்ஸும் பாருங்க. இதில் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்டர்மீடியட் வேல்யூவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அண்டு டாலர் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு ஹவர்லி ரேட் கிளியராக கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். $4 வந்து $8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நான் $10 கொடுத்துருந்தேன். பட் அதுக்கு மோர் ஆர் லெஸ் மேட்ச் ஆகிறது எல்லாமே நம்ம கொடுப்பாங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்கள் எவ்வளோ டாலர் உள்ள வேல்யூ உள்ள ஜாபை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்க போகுது.
இது போல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டுருக்கு, எனக்கும் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜாபை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சென்ஸ் அது பெரிய ப்ராசஸ் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2-3 ஸ்டெப்ஸ் தான் இருக்க போது. அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் அலாட் பண்ண போகிறாங்க. இன்னொரு விஷயம் முக்கியமானது பேமெண்ட்டு. ஓகேவா, நம்ம என்ன பேமெண்ட் பற்றி பேசவே இல்லை. பேமெண்ட் பற்றி ஏன் பேசல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நிறைய ஜாப்ஸ்க்கு பேமெண்ட்டு அங்கே கொடுத்துருவாங்க. இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் பேமெண்ட்டை பற்றி கொடுக்கல. ஓகேங்களா, இதில் பேமெண்ட் பற்றி கொடுக்காத ரீசன் என்னென்னா, ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும்போது ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க கொடுக்க போகிறாங்க. அதை காமனாக அப்போருக்கு வாங்கி நம்ம கிட்ட கொடுக்க போகிறாங்கிறதுனால வந்துட்டு ஜாப் உங்களுக்கு அலர்ட் பண்ணும்போது தான் பேமெண்ட் லிங்க் அனுப்புவாங்க. அதில் தான் உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, அண்ட் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் இன்ட்ரோடக்ஷன் அவங்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த செகண்ட் ஜாப். ஓகேவா, 200-300% கேரண்டியான அந்த செகண்ட் ஜாப் என்னென்னா fiverr.com. நீங்கள் அதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. வித்தவுட் இன்வெஸ்ட் கேரண்டி ரிட்டர்ன் மணி வரப்போகுது அதில் உங்களுக்கு. ஓகேவா, அந்த fiverr.com அப்படின்ற ஒரு ஜாபு, அதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ள வீடியோ வந்துட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த நம்மளோட டெலகிராம் சேனலுக்குள்ளார நீங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. டெலகிராம் சேனலில் போய்ட்டு அந்த வீடியோவை பார்த்து அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஜாபுமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் சப்டாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். வேல்யூவான வீடியோஸை நம்ம வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் ஃபெயில். இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க படிச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்துட்டு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். பிகாஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அடுத்து கொடுக்குற அந்த மாதிரி ஜென்யூன் ஜாப்ஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்ற நம்பிக்கை சொல்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இதை ஷேர் பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அண்ட் நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை விட நிறைய ஜாப்ஸும் அதில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த வீடியோ இந்த இடத்துல முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் வந்து ஒரு சூப்பர்வான ஜாப் உள்ள வீடியோவில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஜாபை பார்த்து சாய்ஸ் எல்லாம் உங்கள் கையிலே கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி ஜாப்ஸை வந்து அடுத்த வீடியோவில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்ரீனிவாஸ். ஏன்னா இது நம்ம சேட் மீடியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.